அவர்கள் அந்த பட்டியலை ஒழுங்காக தந்திருந்தால் நிச்சயமாக எல்லா வழக்குகளும் நாங்கள் முதல் ஜீவோ போட்டு கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வழக்குகள் இன்றைக்கு வாபஸ் ஆகப்பட்டிருக்கின்றன. பட்டியலை ஒழுங்காக தாருங்கள் என்று ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கேட்டு வாங்கித்தான் நாங்கள் அரசாணையை வெளியிட்டோம். எனவே அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு கட்சிக்காரரையும் நாம் விட்டுவிடக்கூடாது, காப்பாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் என் மீது இந்த குற்றச்சாட்டு எதுவுமே வரக்கூடாது. எனக்கு சேர்த்து தான் நான் பரிகாரம் தர வேண்டியிருக்கேன். எனவே எந்த தவறும் நிச்சயமாக வேண்டும் என்று செய்வது கிடையாது, தெரியாமல் செய்து கொண்டிருந்த தவறுகள் தான். அதற்கு நாங்கள் பொறுப்பாளியாக விட்டோமே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கு மன்னிப்பு வெளிப்படையாக ஒன்றை மட்டும் சொல்றேன். நான் சட்டத்துறையினுடைய அமைச்சர், என் மீது இன்னும் 3 வழக்கு இருக்கு. ஏனென்று சொன்னால் காவல்துறையிலே இருந்து பட்டியல் தருகிற பொழுது சில வழக்குகளை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்த பட்டியலை ஒழுங்காக தந்திருந்தால் நிச்சயமாக எல்லா வழக்குகளும் நாங்கள் முதல் ஜீவோ போட்டு கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வழக்குகள் இன்றைக்கு வாபஸ் ஆகப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் நடுவில் ஏதாச்சும் நம்பர்களை விட்டு விடுகிறார்கள். அதனாலே வருகிற பிரச்சனை. எனக்கு இன்றைக்கு பொன்னமராவதியில் 1 வழக்கு, திருமயத்தில் 2 வழக்கு, 3 வழக்கு இன்றைக்கு என் மீது இருக்கிறது. அதுவும் என்ன சாதாரணமான வழக்கு, காவேரி குடிநீர் போராட்டத்துக்காக நடத்திய வழக்கு, ரேஷன் கடைக்காக நடத்தின வழக்கு. இந்த வழக்கு தான் இன்றைக்கு அதுவும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வழக்கு. அது போல இது சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் பட்டியல் அனுப்புகிற பொழுது ஒழுங்காக அனுப்பாமல் விட்டுவிட்ட காரணத்தாலே நானும் தொடர்ந்து வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்திலே பட்டியலை ஒழுங்காக தாருங்கள் என்று ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கேட்டு வாங்கித்தான் நாங்கள் அரசாணையை வெளியிட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. எனவே அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு கட்சிக்காரரையும் நாம் விட்டுவிடக்கூடாது, காப்பாற்ற வேண்டும். அதில் நிச்சயமாக தலைவர் தளபதியினுடைய சட்டத்துறை உறுதுணையாக இருக்க வேண்டியவர் உபத்திரவமாக இருக்கார். நாங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் இருக்கோம். ஆனால் அந்த நல்லது பண்ணுறதை செய்கிற போது சில சங்கடங்கள் வந்து விடுகின்றன. எனவே இதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டாலும் கூட உடனடியாக விஜய்கிட்ட கேட்டேன், என்னன்னு கேட்டேன். ஏன் நீங்கள் உடனடியாக அதில் தொடர்பு கொண்டீங்களே, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அப்பொழுது நான் ஜிபி சிவா, பிபி வெங்கடேஷ் 2 பேர்கிட்ட சொன்னோம். ஆர்எஸ் பாரதி அண்ணா வந்து சிவாகிட்ட சொன்னாங்க, நாங்கள் வெங்கடேஷ்கிட்ட சொன்னோம். ஆனால் அது வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க. ஆன்லைனில் ஏற்றி குற்றச்சாட்டுகள் ஏற்றப்பட்டு விட்ட காரணத்தால் உயர்நீதிமன்றத்தில் தான் அது வழக்கு வாபஸ் ஆகப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்காக இந்த பட்டியலை அனுப்புங்கள் என்று கேட்டோம். அந்த பட்டியல் வந்திருந்தால் உடனடியாகவே நான் செய்து கொடுத்திருப்பேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இது கடைசி நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் யார் மீது வழக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை மாலைக்குள் எனக்கு பட்டியலை தாருங்கள். நான் அதற்கு 1 மாத காலத்துக்குள் உங்களுக்கு தீர்வை தந்து விடுகிறேன். அதுக்கப்புறம் என் மீது இந்த குற்றச்சாட்டு எதுவுமே வரக்கூடாது. எனக்கு சேர்த்து தான் நான் பரிகாரம் தர வேண்டியிருக்கேன். எனவே நிச்சயமாக அதை செய்து விடுகிறேன். எனவே கவிதை பித்தன் அவர்கள் வெளிநாடு போக முடியாமல் போனது அவருடைய சிறந்த கவிஞர். வெளிநாடுகளிலே அவருடைய கவிதை ஒலித்திருக்க வேண்டும். அது புதுக்கோட்டைக்கு பெருமையை சேர்த்திருக்கும். அது நன்றாக எங்களுக்கு தெரிகிறது. அதற்கு நாங்கள் பொறுப்பாளியாக விட்டோமே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கு மன்னிப்பு வெளிப்பட பகிரங்கமாக. ஏன்னா அந்த ஃபைல் வந்து வராமல் போனதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. எனவே எந்த தவறும் நிச்சயமாக வேண்டும் என்று செய்வது கிடையாது, தெரியாமல் செய்து விடுகின்ற தவறுகள் தான். எனவே யாரையும் நாங்கள் நிச்சயமாக ஒதுக்கிவிட மாட்டோம், ஊனப்படுத்த மாட்டோம், சங்கடப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உழைக்க வேண்டும், உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்டால்தான் தளபதிக்கு நாங்கள் உண்மையானவர்களாக விசுவாசமானவர்களாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்பவர்களாக இருந்தால் நான் தளபதிக்கு துரோகம் செய்கின்றவர்களாக இருப்பேன். நான் நிச்சயமாக அப்படிப்பட்டவன் அல்ல. எனவே நம்புங்கள், நிச்சயமாக எங்களை நாடி வருகின்றவர்களை நாங்கள் தேடிச் செல்கின்றவர்களாகத்தான் இருப்போமே தவிர அவர்களை விரட்டி விடுகின்றவர்களாக இருக்க மாட்டோம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றவர்களாக ஏதோ சொன்னீங்களாக நிச்சயமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்னொரு கருத்தை நான் சொல்லிடுறேன். இது இங்கே பேசப்படாத ஒரு கருத்து. சகோதரர் செந்தில் அவர்கள் 2 நாள் முன்னால் பேசுகிற போது சொன்னாங்க, அமைச்சர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் நிச்சயமாக கோபப்படுவதும் கிடையாது. காலையிலேருந்து 7 மணிலேருந்து ராத்திரி 10 மணி 12 மணி வரைக்கும் சுற்றிட்டு தான் வர்றோம். வர்ற போது யாராச்சும் ஒரு சங்கடமான கேள்விகளை சிலர் கேட்கின்ற பொழுது அதில் கொஞ்சம் ஏயா இப்படிலாம் கேட்குறீங்கிற மாதிரி கூட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
அதுல கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா இங்க இருக்காங்களா ஊடக நண்பர்கள், இவங்க எல்லாம் பக்கத்துல அங்க நிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கையை தூக்குனா கூட அடிக்க ஓங்குனாரா, புத்தகத்தை தூக்குனாரா அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் வந்துடுது. நான் உண்மையிலே அவங்களுக்கு அன்பா பேசியிருந்தா கூட அது மாற்று கருத்தை உருவாக்கிடுது. அதனால நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சம்பவம் நடந்தது நான் சொல்லிவிடுறேன். என்னென்ன ஒரே ஒரு முறை நடந்தது தான், என்னென்னு அதை வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.